எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் கடகராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமான கஷ்டத்துல இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, சனி இப்பதான் அந்த பூச நட்சத்திரக்காரங்களை விட்டுட்டு இப்ப ஆயுள் நட்சத்திரக்காரங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வேலை தொழில் அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் நிறைய ஆயுள் நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பிடிமானம் இல்லாம நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வேலை பணிச்சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற மாதிரி தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். ஒரு மாதிரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வேலை செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை கருத்து வேறுபாடு சற்று அதிகரித்திருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? முன்னாடி இருந்திருக்கும், பட் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களையும் நிறைய பேர் சிக்கி அதனால ஒரு மன அழுத்தம் ஏற்படுறது, ஒரு மன கஷ்டம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி வயதிற்கேற்ற மாதிரியான வகையில நிறைய கஷ்டங்களை கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு மன கஷ்டம், ஒரு மன அழுத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துதான் இருக்கும். அது தந்தை சார்ந்த வழியா இருந்தாலும் சரிங்க, தாயார் சம்பந்தப்பட்ட வழியா இருந்தாலும் சரிங்க, உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்? நிச்சயமா அடுத்த ஆண்டு இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் நடக்குதுங்க. ஆனா ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் சனி முழுமையா ஜூன் மாதத்திற்கு பிறகு விலகிடுவார். சரிங்களா? இந்த 2025 செகண்ட் ஹாஃப்ல இருந்தே வாழ்க்கையில மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா வேலை தொழில் அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாக அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த ஒரு மந்தத்தன்மை, வியாபாரத்துல லாஸ் ஆன அந்த நிறைய காசை போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க, அல்லது கொடுத்த காசு வராம போயிருக்கும், அல்லது வியாபாரமே நஷ்டமாகி போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தொழில் வேலை அமைப்புகள் கண்டிப்பா சாதகமா வரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சாதகமற்ற தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல யாருக்கெல்லாம் ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது 8ஆம் இடத்தை விட்டு அவர் விலகினாவே போதுங்க, பாதிக்கு பாதி பிரச்சனை வாழ்க்கையில தீந்துரும். குறிப்பா குடும்பம், தொழில், வாக்கு, வியாபாரம் சார்ந்த விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் உங்களுக்கு வராம இருந்த நிலுவையில் இருந்த பணம் தொகை தற்போது சேரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுப செலவுகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த 2025 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா, ஏன்னா குரு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அது மட்டும் இல்லாம கேது 2ஆம் இடத்துக்கு வரதுனால நிறைய கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா நீங்க போக போக, குறிப்பா குலதெய்வ வழிபாடோ அல்லது பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடோ நீங்க அதிகமா வாழ்க்கையில மேற்கொள்ள உங்களோட கஷ்டங்கள் விலகி நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிதானம் அப்படின்றது தேவைதான். ஏன்னா இந்த 2025 மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆனாலும் கூட ஜூன் ஜூலை வரைக்குமே நீங்க கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு பொறுமை நிதானத்தை ஆயுள் நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கிறது நல்லா இருக்குங்க. ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு நல்லாவே இருக்கும் வாழ்க்கை. ஆனா ஆயுளத்துக்கு பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் மெல்ல மெல்ல சேஞ்சஸே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா இது கடைசி பாதமா வர்றதுனால நான் இதை சொல்றேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம திருமணமாகி அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் காலதாமதமாகி கொண்டிருக்கிறதோ அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் தற்போது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சு முடியுங்க. மேலும் 8ஆம் இடத்துக்கு ராகு பாத்தீங்கன்னா அந்த அடுத்த ஆண்டு போராட்டாதிக்குள்ள வருவார். சரிங்களா? ஸோ இந்த ராகு 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை வாங்கி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களை அதிகப்படுத்துவார். குறிப்பா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களாம்
இந்த டைம் வந்து நல்லபடியா நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா மறைமுகமான வழியில வருமானங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் இந்த ராகு வந்து உருவாக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்ராட்ல அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க. வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் வேதனைகளுக்கு ஒரு பதில் தருகின்ற வகையில தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இதற்கு நல்லபடியா பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம உடல் ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், மன ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் வந்து விலகுங்க. ஓரளவுக்கு மனசு நிம்மதியா தெளிவா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தருணமா அடுத்த ஆண்டு முதல் உங்களோட வாழ்க்கையில மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியில 2026ஆம் ஆண்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் சொல்லலாம். சரிங்களா? 2025 செகண்ட் ஹாஃப்ல இருந்து மெல்ல மெல்ல சேஞ்சஸ் நடக்கும். 2026 ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க போகுது. ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள குரு வருவார். பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனியை வந்து பார்வை செய்வார். அது இன்னும் ஒரு படி மேல உயர்த்தி நிற்க போகுது உங்களோட வாழ்க்கை தரத்தை. அதனால வந்து தைரியமா இருங்க. சனி பயிற்சியிலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. கஷ்டத்தின் மூலமாக சனி வந்து வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை காமிச்சிருப்பார். இந்த அஷ்டம சனியில இவங்க இப்படித்தான், இந்த மனிதர்கள் இப்படித்தான், இவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த க்ளோஸ் ஆனவங்களுடைய உண்மையான முகத்தையே வந்து காமிச்சிருப்பார் இந்த சனி பகவான். சரிங்களா? நிறைய பேருடைய உண்மையான முகங்களை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. நண்பன் யார், எதிரி யார், துரோகி யாருன்னு சொல்லிட்டு அஷ்டம சனி நிறைய பாடங்களை கத்துட்டு இருப்பீங்க. அந்த பாடத்தின் மூலமாக அது தாண்டும் முதல் உங்களோட வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு போறதுக்கான வழியை வந்து சனி கண்டிப்பா காமிப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.